தமிழக நெசவாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் நூலின் விலை உயர்ந்துள்ளது. பஞ்சு ஏற்றுமதி அதிகம் இருப்பதால் விலையும் உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக சட்டசபையில் அதிமுக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசியது. இதற்கு அமைச்சரின் பதில் திருப்தி அளிக்காததால் அதிமுக மற்றும் மதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து மின்சார வெட்டு ஏற்படுவதன் வாயிலாக, டீசல் விலை உயர்வதன் வாயிலாக, பஞ்சை ஏற்றுமதி செய்வதன் வாயிலாக நூல் விலை கடுமையாக உயர்ந்து அவர்கள் தொழிலே நடத்த முடியாத சூழ்நிலையில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் துன்பத்திலும் துயரத்திலும் பாதிக்கப்படுகிற இந்த வேளையில் அமைச்சர் அவர் கூறியிருக்கிற பதில் சரியானதாக அல்ல. அவர் கூறியிருக்கிற பதில் மத்திய அரசை வலியுறுத்தி உடனடியாக ஏற்றுமதியை நிறுத்துவதற்கு வலியுறுத்துவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை என்பதும் அமைச்சர் அவர்கள் கூறிய பதில் சரியாக இல்லை என்பதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அவர்கள் ஆந்திராவை ஒப்பிட்டு பேசினார்கள். அங்கே பருத்தி விலை அதிகமாக விற்கின்றது, ஆதலால் இங்கே நூல் விலை அதிகமாக இருப்பது தவிர்க்க முடியாதது, அது எங்களால் இப்போது ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிய பதில் திருப்தி அளிக்கவில்லை. மேலும் ஏற்கனவே கடுமையான மின்வெட்டால் சிறு சிறு நெசவாளர்கள் பாதிப்படைந்திருக்கின்ற சூழ்நிலையில் இந்த நூல் விலை ஏற்றத்தால் அவர்கள் தொழில் மிகவும் பாதிப்படைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மின்வெட்டு, விலைவாசி உயர்வு என்ற வரிசையில் தற்போது நூல் விலை உயர்வும் சேர்ந்து கொண்டது. அதிமுகவுக்கு வெளிநடப்பு செய்ய தினம் ஒரு காரணம்தான்.